யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். பிரியமானவர்களே, சுகமாக்குவேன் என்பதல்ல, வரப்பண்ணேன் என்பதே வாக்குத்தத்தம். நீங்கள் மாத்திரம் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால், உங்கள் தேவன் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின் உங்கள் கடைசி நாள் வரை எந்த வியாதியையும் உங்கள் வாழ்வில் வரப்பண்ண விட மாட்டார். இவ்வுலகத்தில் உங்கள் கண் கண்ட எகிப்தியருக்கு, உலகத்தாருக்கு வரப்பண்ணின, அதாவது வர அனுமதித்த எந்த வியாதியையும் உனக்கு வர நான் அனுமதிக்க மாட்டேன் என்கிறார். காரணம், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்கிறார். பிரியமானவர்களே, ஏன் தண்ணீரின் சுவையை மாற்றிய இடத்தில் வியாதியிலிருந்து சுகத்தை பற்றி தேவன் பேசுகிறார்? இதிலிருந்து இந்த மரம் தண்ணீரை சுகமாக்கியுள்ளது என தெரிகிறதல்லவா? இந்த மரம் தண்ணீரை சுகமாக்கியது போல சிலுவை மரம் நம்மை சுகமாக்கியது. அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவை வியாதி உள்ளவர்களை மட்டுமல்ல, வியாதி இல்லாதவர்களையும் சுகமாக்கியது. எப்படி? வியாதி இல்லாத சரீரத்தை கூட இனி வியாதியே தாக்க முடியாத அளவு ஒரு எதிர்ப்பு சக்தியை அவர்களது சரீரத்தில் கலந்து விடுகிறது. அது சுகமாக்குதல் தானே. அம்மை தடுப்பூசி போட்டுவிட்டால் இனி சாகும் வரை அம்மை நோய் உங்களுக்கு வரப்போவதில்லை. போலியோ தடுப்பூசி போட்டுவிட்டால் இனி உங்கள் பிள்ளைகளை போலியோ தாக்க முடியாது. இந்த தடுப்பூசிகள் வியாதி வந்தவருக்கு அல்ல, வியாதி வராத எல்லாருக்கும் குழந்தைகள் பிறந்தவுடனே போடப்படுகிறது. அப்படியே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் பிறந்தவுடன் அவன் அவருடைய தழும்புகளால் சிலுவையில் குணமாக்கப்படுகிறான். இனி வாதை அவனை அணுகாது. இங்கே அவர் சொன்ன வார்த்தை, இனி எகிப்தியனுக்கு வரப்பண்ணின வியாதி ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன் என்பது தானே. பிரியமானவர்களே, சுகம் என்பது இரண்டாம் பட்ச அற்புதம் தான், ஆரோக்கியம்தான் முதல் பட்ச அற்புதம். பிரியமானவர்களே, நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்கிறார். பிரியமானவர்களே, வந்த வியாதியை நான் எந்த ஒரு சத்துருவின் கிரியைகளும் உங்களை நெருங்க முடியாது. எந்த ஒரு பிசாசின் தந்திரங்களும் உங்களை நெருங்க முடியாது. எந்த ஒரு பொல்லாப்பும் உங்களை நெருங்க முடியாது. பிரியமானவர்களே, தேவன் அதற்கு அனுமதி கொடுப்பது இல்லை. காலை வேளையில் இதை கேட்கிற பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் ஆழமாய் உங்கள் இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதை நினைவு கூறுங்கள், இதை தியானியுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன். அவர்களுக்கு வந்த வியாதியை உங்களுக்கு நான் வரப்பண்ணேன். உலகத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த வியாதியை தேவன் இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், அதை ஒன்றையும் நான் உங்களுக்கு வரப்பண்ணேன். பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டும் சுத்திகரிக்கப்பட்டும் பரிசுத்தப்படுத்தப்பட்டும் இருக்கிறீர்கள். ஆகவே உங்களை எந்த ஒரு வாதையும் அணுக முடியாது. தைரியமாயிருங்கள். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ராஜா, எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த ஒரு வாதையும் நான் உங்களுக்கு வரப்பண்ணேன் என்று நீர் வாக்கு கொடுத்தீர். அதற்காக நன்றி அப்பா. எகிப்தியர்கள் என்றால் தேவனை அறியாதவர்கள், உலகத்தார். உலக இச்சைகளுக்கு பின்பாக தங்கள் பார்க்கிறதை நம்பி அந்த இச்சையின் அந்த கவர்ச்சியிலே மயங்கி நிற்கிறவர்கள் தான் உலகத்தார். ஏசப்பா, நாங்கள் உலகத்தை பார்க்கிறவர்கள் அல்ல, உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசிக்கும்.
அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற பொழுது அவன் சுகமாகிறான். அவனுக்கு எந்த ஒரு வியாதியும் வர முடியாது. உலகத்தில் வரக்கூடிய எந்த ஒரு வியாதி உடைய பிள்ளைகளுக்கு நீ வர விட மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இதை யாரெல்லாம் இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறார்களோ, இந்த காலை வேளையிலும் கர்த்தரே என் பரிகாரி, என் இயேசுவே என் பரிகாரி, என் தேவனே என் பரிகாரி, அவர்தான் என் பரிகாரியாகிய கர்த்தர். அவர் எந்த ஒரு வியாதியையும் எங்களுக்கு வரப்பண்ண விட மாட்டார் என்று எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் என்கிற இடத்தில் ஆழமாய், உறுதியாய், விசுவாசமாய், நம்பிக்கையாய் நிற்கிற பொழுது, அப்பா நீ நிச்சயமாக வரவிட மாட்டீங்கப்பா. உங்க நம்புகிற பிள்ளைகளுக்கு எந்த ஒரு வியாதியும் வராது. இப்பொழுதும் கேட்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. வியாதியை கண்டு பயந்து இருக்கிறவர்கள், பொல்லாப்பை கண்டு பயந்து இருக்கிறவர்கள், கொள்ளை நோயை கண்டு பயந்து இருக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த கால வேளையில் அவர்கள் பலனடைவார்களாக. கல்வாரி சிலுவையிலிருந்து ஒரு பலன் இப்பொழுது அவர்கள் மேல் இறங்கட்டும். பயத்தின் ஆவி அவர்கள் விட்டு வெளியேறட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால். அப்படியே இந்த வியாதி தொற்றிருக்கும் என்று சொன்னால் இப்பொழுதே அவைகள் எல்லாம் பஸ்பமாகட்டும் அப்பா. உடைய பிள்ளைகளுக்குள்ள ஓடுகிறது இயேசப்பா உங்க ரத்தம் சுவாமி. இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ ராஜா, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட இயேசுவே என் ரட்சகர், அவர்தான் மீட்பர், அவரின் சொந்த ரட்சகர் என்று சொல்லுகிறவர்களுக்குள்ள இயேசப்பா உங்க ரத்தம் ஓடுகிறதுப்பா. ராஜா, அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு வியாதியும் வர முடியாது. நீங்க வரவிட மாட்டீங்க. ஆமா சுவாமி, என்ன நீங்க இப்பொழுது அவங்க சரீரத்தில் நீங்க பிழைத்து இருக்கிறீங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கேட்கிற பிள்ளைகளை உடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நீர் நிரப்புவீராக என்று சொல்லி எல்லா வியாதியும் நீக்கி ஒரு வியாதியும் உடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு நீர் பாதுகாப்பீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதை கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக.